ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2க்கான வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6வது டோக்கன் எங்கே வைக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 5 டோக்கன் வந்து நல்லபடியாக வச்சாச்சு. அடுத்த 5 டோக்கன் வந்து வைக்க போகிறோம். நம்ம வையம்பட்டி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அருள் ஜான் மருத்துவமனைன்னு இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம் பாலத்தில். பாலத்துலேருந்து நம்ம டோக்கன் எங்கே வைக்கிறோன்னு நீங்கள் பாருங்கள். வையம்பட்டியில் ஒரு டோக்கன் கண்டிப்பாக வைக்கிறேன். அந்த டோக்கன் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நம்ம வீடியோலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா வையம்பட்டி பாலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மேலே. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதெல்லாம் இருக்கும். வையம்பட்டியோட சென்டரில் வைக்கலாமாண்ணே? எங்கேயா? பாலத்துலலாம் வைக்க வேணாம்யா. நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வையம்பட்டி வெங்கடேஸ்வரா கிராஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வையம்பட்டி பாலத்தை பிரிட்ஜை கடந்தாச்சு. இப்போ கரெக்டாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஷோரூம்னு இருக்குது. இந்த டிவிஎஸ் ஷோரூமில் தான் நம்ம வைக்க போகிறோம். குணா, மரத்தில் வச்சுட்டுங்கண்ணே. மரத்துக்குள்ளே அந்த கட்டுக்குள்ளே ஐயா 0798. குணா, இந்த டோக்கனை போய் இந்த மரத்துக்குள்ளே ஐயா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்குள்ளே தான் இந்த டோக்கன் வைக்க போகிறோம். வையம்பட்டியில் டிவிஎஸ் ஜெயநாதன் ஸ்டோரூம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மரத்துக்குள்ளே வச்சாச்சு. நம்ம ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இது பண்ணிடுங்க, எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ 60 ஃப்ரேமில் வச்சுக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஜெயநாதன் ஷோரூமில் வச்சாச்சு. அடுத்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 7வது டோக்கன். இந்த 7வது டோக்கன் நம்ம எங்கே வைக்க போகிறோம்னா, இப்போ நம்ம வையம்பட்டி கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இந்த லைன் எங்கே போகுதுன்னா மணப்பாறை ரோடு. மணப்பாறை ரோட் லைனில் போகிறோம். அனிஸு, இப்போ 7வது டோக்கன் எங்கே வைக்கலான்னு ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா? ஆசாத் ரோட்டில் போமாண்ணா? ஆசாத் ரோடு. ஓகே, உங்கள் ஆசைப்படி ஆசாத் ரோடில் வச்சலாம். இது ஆசாத் ரோடு தான். ஆசாத் ரோடில் வந்து ஒரு ஹிட்டன் பிளேஸில் வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. அந்த ரைட் சைடு போங்கண்ணா. ரைட் சைடு அனிசே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது ஒரு மரத்தில் வச்சிடலாமே. நம்ம யூடியூப்பில் தானே ஃபுல் விளாக் மாதிரி பண்ணுறோம். எப்படியா இருந்தாலும் நம்ம வைக்கிற பிளேஸை வந்து காமிக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தானே தெரிய போகுது. இப்போ ஆசாத் ரோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசாத் ரோடு வந்து போர்டு இருக்குல்ல. ஓகே, இங்கிட்டு வச்சிடலாம். குணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கலான்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், ஆசாத் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த இதை காமிச்சிரியா, அது ஒரு கட்டடம் மாதிரி இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்டிங் பார்த்துக்குங்க. இந்த பில்டிங் பக்கத்தில் தான் அந்த மரத்துக்கிட்ட போய் வைக்க போகிறாங்க. குணா இந்த நம்பர் காமியா அனீஸ்? 5191. இந்த குணா, இது வந்து 7வது டோக்கன். இதை எங்கே போய் வைக்க போகிறாருன்னா நம்ம குணா வந்து பார்த்தீங்கன்னா, குணா இந்த சைடில் போர்டு இருக்குது, இல்லை இந்த மரம் இருக்குது, எங்கே வேணால் உங்கள் சாய்ஸில் வந்து வைங்க, பார்ப்போம். கீழே இறக்கி வையா. ஒழிச்சு கூட வை. ஓகே, யாருக்கும் தெரியாதுல்ல, பார்த்தா தான் தெரியும் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7வது டோக்கன் ஆசாத் ரோடில் கரெக்டாக இந்த பில்டிங்க்கு இந்த மரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு காரை விட்டு இறங்கி காமிச்சிரியா ரோட்டை கரெக்டாக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். கரெக்டாக பார்த்துக்குங்க, லொக்கேஷன் பார்த்துக்குங்க. ஓகே அனீஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7வது டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆசாத் ரோடில் வச்சோம். அது ஒரு பில்டிங் முன்னாடி பக்கத்தில் வச்சோம். இப்போ அதை தொடர்ந்து 8வது டோக்கன் எங்கே வைக்க போகிறோம்னா, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் நகர்னு போர்டு போட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஊர்லலாம் வைக்கலன்னு நீங்கள் நிறையா பேர் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இதை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வகையில் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை பொறுத்து நீங்கள் உங்கள் ஊரை கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நாங்கள் அந்த லைனை டார்கெட் பண்ணி அதை ஒரு மேப்பாக சர்க்கிள் பண்ணி அந்த லைனில் வச்சுருவோம். இப்போ எங்களோட டார்கெட்டு நம்ம வையம்பட்டி பக்கத்தில் வந்து இந்த லைன்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு விராலிமலையோ வீரப்பூரோ இல்லை கடவுரோ இந்த மாதிரி புத்தானந்தம் துவரக்குறிச்சி எந்த லைனாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்து வைப்போம். இப்போ ஆலத்தூர் வந்துட்டோம். ஆலத்தூர் பிளேஸில் வைக்கலாம்னே. ஏதாவது ஹிடன் பிளேஸ்னால் நம்ம காலேஜ் லைனில் தான் போனோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் லைனில் போகிறோம்.
ஓகே, இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வச்சிடலாமா குணா? அண்ணே கோயிலுக்கு பின்னாடி போய் இந்த கோயிலுக்கு பின்னாடி போய் ஒட்டி விட்டு வந்துடுறியா? அந்த 8வது டோக்கன் நம்பர் மட்டும் காமி அனீஸ். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0075 ஆலத்தூரில் வைக்கிறோம். இந்த குணா இதை போயிட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த வேப்ப மரம் மாதிரி இருக்குல்ல கார்னரில், அந்த கார்னரில் வச்சுட்டு வாயா. கொஞ்சம் வேகமாக போய் வச்சுட்டு வந்துடுறியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8வது டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆலத்தூர். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆதன் காலேஜ் போகிற லைனில் ஆலத்தூர் லொக்கேஷனில் கரெக்டாக ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த காம்பவுண்டுக்கு அடியில். அந்த இடத்துல டோக்கன் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கனை வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு எடுங்க. இந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அதை ஃபோட்டோவாக எடுத்து நம்ம வில்லேஜ் கோடீஸ்வரனுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்ததை ஃபோட்டோவை. அது வந்து உங்களுக்கான gift கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம குலுக்கல் முறையில் தானே எடுக்கிறோம். யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8வது டோக்கன் வச்சுருக்கோம்மையா? ஆமாண்ணே. 8வது டோக்கன் வந்து ஆலத்தூரில் வச்சு முடிச்சாச்சு. இப்போ 9வது டோக்கனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த லைனில் போய்கிட்டு இருக்கோம்னா கலர் ஜெர்சி, ஆலத்தூர் கலர் ஜெர்சி. லெஃப்ட் சைடில் கம்மியாக லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கலர் ஜெர்சி. இப்போ அந்த லைனில் நம்ம பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவாரம்பட்டின்னு இருக்குது. ஆவாரம்பட்டியிலேருந்து நம்ம உள்ளுக்குள்ளே லெஃப்ட் எடுத்து ஊருக்குள்ளே வைக்க போகிறோம். எந்த லைனில் வைக்கிறோன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆவாரம்பட்டிக்கு உள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் எப்போதுமே எங்களுக்கு வேணும். அதை தொடர்ந்து நம்ம சேனல் எப்படிப்பட்ட சேனல்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம லைவ் கேம் நடத்திக்கிட்டு இருக்கோம். யாருமே பண்ணாத ஒரு விஷயம் கேம் மாதிரி பண்ணுறது. ஸோ இதை நம்ம பண்ணுறோம். நம்ம மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனல் க்ரோத் ஆகும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆவாரம்பட்டி லைனுக்குள்ளே போகிறோம். ஆவாரம்பட்டி மக்களே ஃபாலோவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நம்ம லைனில் பாருங்கள். ஆவாரம்பட்டி லைனில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இது ஊருக்குள்ளே தான் இந்த டோக்கன் வைக்க போகிறோம். 9வது டோக்கனு. நீங்களும் கூட அந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். குலுக்கல் முறையில் எடுக்க போகிறோம் வின்னரை. அதனால் வந்து பாருங்கள் எங்கே வைக்கலாம். ஆவாரம்பட்டின்னு ஏதாவது போர்டு இருக்கா? இங்கே ஊருக்குள்ளே வந்தாச்சு, போர்டை காணோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆவாரம்பட்டின்னு இங்கே ஒரு போர்டு இருக்குது. குணா, இப்போ வந்து இந்த போர்டு கிட்ட வச்சிடலாமா? இங்கே வைக்கலாம்ண்ணே. எங்கேயா? இந்த சைடில் ஒரு போர்டு. சரி, இங்கே இந்த சைடு போர்டில் வச்சிடலாம். இந்தாங்கண்ணே டோக்கன். டோக்கன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9வது டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 6653. இந்த டோக்கன் தான் யாகுணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணா வந்து வைக்க போகிறாங்க 9வது டோக்கனு. மறைச்சி வச்சிரியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பட்டின்னு இருக்குது. கரெக்டாக ஆவாரம்பட்டி ஊருக்குள்ளே இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டு கிட்ட வச்சுட்டோம் 9வது டோக்கனு. ஸோ இதை தொடர்ந்து 10வது டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவோம். அதை பார்த்துக்குங்க. இதில் வின்னர் நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னா கரெக்டாக நம்ம குலுக்கல் முறையில் போட்டு ஆட் பண்ணி gift கொடுக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் வீடியோ.